நான் நிறைய பிஸ்னஸ்மேன் கூடலாம் பேசும்போது என்னென்னா அவங்ககிட்ட நீங்கள் பொலிட்டிக்ஸ் பேசுனீங்கன்னா ஸ்ட்ராங்கான ஸ்டாண்ட் எடுக்க மாட்டாங்க, எல்லாமே மலுப்பலான ஸ்டாண்டாக இருக்கும், இல்லாட்டி அவுட் ரைட்டாக பதிலே சொல்ல மாட்டாங்க. பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுக்க ரொம்ப தயங்குவாங்க. ஏன்னா பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுத்து அவங்களோட பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட் அது வந்து பாதிச்சிருமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். நீங்கள் பிஸ்னஸில் இருக்கிறீங்க, ஃபினான்ஷியல் கன்சல்ட்டிங் நிறையா பண்ணுறீங்க. ஸோ ஸ்ட்ராங்கான பொலிட்டிக்கல் வியூஸ் அப்புறம் ஸ்டாண்ட் எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது அது வந்து பிஸ்னஸ் அஃபெக்ட் பண்ணும் இல்லையா, அவங்க கிளைண்ட்ஸையும் டிவைட் பண்ணும் இல்லையா. ஒரு நாடுன்னு இருந்தால் தானே நீங்கள் பிஸ்னஸ் பண்ண முடியும். நாடே இல்லைன்னா எங்கேன்னு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க. தந்தி டிவியில் நான் கூப்பிட்டாங்க. அண்ட் தந்தி டிவியில் அப்போ ரொம்ப ஃபேமஸ் எடிட்டர் இருந்தார். ஒரு ஐடியாலஜிக்கலி பயஸ்டு ஒரு சைடில் எடிட்டராக இருந்தார். ஸோ அவன் நினச்சா தமிழும் சரியாக பேச தரல, அவனை பாயிண்டில் வச்சு மடக்கிடலாங்கிற ஒரு செட்டப் பண்ணி கூப்பிட்டு வந்தாங்க. அதோட அந்த டிபேட்டோட என்ன டிவி அப்பியரன்ஸே ஓவர். ஸோ ஐ வெண்ட் பேக் டு அனானிமிட்டி. அவங்க ஹஸ்பண்ட் ஒரு பெரிய டாக்டர். அவர் உடனே கூப்பிட்டு, ரெண்டு நாள் எப்படி வெளில போகிறான்னு பார்க்குறேன், நான் வந்து 10 பேரோடு வந்து அவனோட பாடியை பார்ட்டாக கட்டிடுறேன்ட்டு. காங்கிரஸ் வந்து நல்ல ஒரு பெரிய பணக்கார பார்ட்டி, செல்வந்தர்களுக்கான பார்ட்டி அப்படின்ற ஒரு பேச்சு இருக்கும். நீங்கள் ஒரு ஃபினான்ஷியல் மேனும் கூட. ஸோ எப்படி பார்க்குறீங்க அதை? நீங்கள் பிரைம் மினிஸ்டர் தப்பாக பேசுகிறீங்கன்னு நான் சொன்னேன். இது ஒரு டெமோக்ரஸி. பிரைம் மினிஸ்டர் இஸ் நாட் காட். நான் அவரை பர்சனலாக அவதூறு பண்ணால் நீங்கள் தப்பு. ஐ எம் குவெஸ்டினிங் இஸ் பாலிசி. இப்போ நீங்கள் பெரிதும் மதிக்கக்கூடிய மன்மோகன் சிங்கை வந்து இங்கே வந்து அண்டர் அச்சீவர்னு கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க, வீக் லீடர் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஹவு டு யூ ஃபீல்? அது 17-18 வயசில் வந்து திரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு வந்து ஃபினான்ஸில் இன்ட்ரெஸ்ட் வருது. பொலிட்டிக்ஸில் எப்போ எந்த வயசில் இன்ட்ரெஸ்ட் வருது, அது எந்தெந்த ஈவெண்ட்ஸை பார்த்து அந்த இன்ட்ரெஸ்ட் வருது? எனக்கு வந்து I was never a politician. Even today, now you have made me a politician. Not you, society has made me a politician. But we were always very, my appa was political, my mother was political. We always discussed politics. And wherever we stayed, we had to travel 40-50 kilometers to catch BBC to Markdali Kekononiki. So every day evening we take a 40-kilometer drive to hang on to Markdali to see what is happening in India. And so my father was not wealthy. My grandfather was wealthy, mother's side. My father studied on scholarship from PSG College. That is the Damodar. நம்ம அழகப்பா செட்டியார் பற்றி பேசுகிறோம். அதே மாதிரி ஈக்குவலாக இருந்தது வந்து ஜி தாமோதரன் ஆஃப் பிஎஸ்ஜி. HCL சிவ்நாடாரை படிக்க வச்சது அவர் தான். ஸோ all my example was Azhagappa Chettiar, how great Azhagappa Chettiar was, how great G. Damodaran was, how great Kamaraj was, how was Mrs. Gandhi. And I was 16 or 17 at that time. I travelled around the world. How much respect Mrs. Gandhi had across the world. Of course she made mistakes, I am not saying. So emergency was a big blunder. But what I am trying to say is, she said தமிழ்நாட்டில் வந்து anti-Hindi agitation, she didn't try to push it down the throat. She said, over my dead body will Hindi be. என் பணத்து மேலே தான் ஹிந்தியை நாங்கள் இம்போஸ் பண்ணுவோம் நாங்கள். So India was basically one country. We didn't know that he is a Muslim, he is a Christian, he is this religion, I am this religion. அப்படி கிடையாது. We had a time when Manmohan Singh was Prime Minister. Yes, Sikh was the Chief Army Staff. And the president was a Muslim. The country did better than what it was doing today. இப்போ வந்து நான் நிறைய பிஸ்னஸ்மேன் கூடலாம் பேசும்போது என்னென்னா அவங்ககிட்ட நீங்கள் பொலிட்டிக்ஸ் பேசுனீங்கன்னா ஸ்ட்ராங்கான ஸ்டாண்ட் எடுக்க மாட்டாங்க, எல்லாமே மலுப்பலான ஸ்டாண்டாக இருக்கும், இல்லாட்டி அவுட் ரைட்டாக பதிலே சொல்ல மாட்டாங்க. பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுக்க ரொம்ப தயங்குவாங்க. ஏன்னா பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுத்து அவங்களோட பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட் அது வந்து பாதிச்சிருமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். நீங்கள் பிஸ்னஸில் இருக்கிறீங்க, ஃபினான்ஷியல் கன்சல்ட்டிங் நிறையா பண்ணுறீங்க. ஸோ ஸ்ட்ராங்கான பொலிட்டிக்கல் வியூஸ் அப்புறம் ஸ்டாண்ட் எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது அது வந்து பிஸ்னஸ் அஃபெக்ட் பண்ணும் இல்லையா, அவங்க கிளைண்ட்ஸையும் டிவைட் பண்ணும் இல்லையா. ஒரு நாடுன்னு இருந்தால் தானே நீங்கள் பிஸ்னஸ் பண்ண முடியும். நாடே இல்லைன்னா எங்கேன்னு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க. மற்ற எல்லா பிஸ்னஸ்மேனுக்கு உங்கள் அளவுக்கு ஓக்கலாக இருக்கணுன்ற தேவை வரல இல்லையா. ஆக்சிடென்டல். நான் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ஸ்பீக்கராக தான் பேசினேன். எனக்கு அதிகமான இன்னொரு ஃப்ரெண்ட் இருந்தார். அவர் இப்போ தந்தி டிவியில் வேலையாக இருக்கிறார். ஸோ அதிகமான் வந்து என்ன பண்ணுவான், நானும் அதிகமானும் ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ். அவர் கரூர் சேர்ந்தவர். அவர் என்ன பண்ணார், இந்த ஆள் கரெக்டாக பேசுகிறான், லிபரல் ஐடியாலஜி பேசுகிறான், இவரை கொண்டு வந்து டிவியில் வைக்கலான்னு என்னை வந்து தமிழில் பேசுறதுக்கு எனக்கு தமிழே கஷ்டம். பட் இதில் என்னென்னா யூனியன்ஸ் ரைட்டுங்கிறது மாதிரி நம்மளதில் ஒரு ஃபீலிங். பேங்க் யூனியன் பண்ணுறது தப்புன்னு பேசுறதுக்கு ஆள் கிடைக்கல.
ஸோ என்னை 1 minute வந்து பேங்க் யூனியன் தப்பு அப்படின்னு பேசுறதுக்காக என்னை பேச வச்சார். பிகாஸ் நாங்கள் 2 பேருமே யூனியன்ஸுக்கு அகேன்ஸ்ட்டு. அது இன்னொரு நாளைக்கு இன்னொரு டாபிக். பட் அன்றைக்கி யூனியனை பற்றி நாங்கள் பேசும்போது நான் நல்லா பேசிட்டேன் 1 minute. பீப்புள் லைக் இட். ஸோ தந்தி டிவியில் என்னை கூப்பிட்டாங்க. அண்ட் தந்தி டிவியில் அப்போ ரொம்ப ஃபேமஸ் எடிட்டர் இருந்தார். ஒரு ஐடியாலஜிக்கலி பயஸ்டு ஒரு சைடில் எடிட்டராக இருந்தார். அவர் தாட்டார் என்ன ஐ வாஸ் மோர் ஹெவியர் தென் வாட் ஐ வாஸ் டுடே. ஸோ அவன் நினச்சா இந்த சைஸில் ஒருத்தன் இருக்கிறான், தமிழும் சரியாக பேச தரல, அவனை பாயிண்டில் வச்சு மடக்கிடலாங்கிற ஒரு செட்டப் பண்ணி கூப்பிட்டு வந்தாங்க. அந்த காலத்தில் மோடி வந்த புது பீரியடு. ஸோ என்ன பண்ணுவாங்க, ஆர்எஸ்எஸ் ஆளுங்களே 2 பேரை எக்ஸ்பர்ட்டாக செட் பண்ணிடுவாங்க. ஸோ ஒரு பிஜேபிக்காரர் இருப்பார், ஒரு ஆர்எஸ்எஸ் எக்ஸ்பர்ட் இருப்பாங்க, ஹூ இஸ் நியூட்ரல். 3வது நம்மளை மாதிரி ஒரு ஆளை உட்காத்திடுவாங்க. காங்கிரஸ்லேன்னு ஒரு அப்பாவி பிராணியத்தை ஒருத்தர் காங்கிரஸ்காரன்னு கூட்டிட்டு வந்து உட்காத்திடுவாங்க. அங்கே அப்போ அந்த எடிட்டரோட கோர்ட்டு நடக்கும். இது என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த ஆள் படித்தவன்னு அவருக்கு தெரியல. ஒரு வாட்டி ராகுல் காந்தியோட பேக் ஆப்ஸ்னு ஒரு கம்பெனி நடத்திட்டு இருந்தார் ராகுல் காந்தி. ஃபஸ்ட்டு அது ஒரு பெரிய மகா குத்தம். ராகுல் காந்தி அதை டிக்ளேர் பண்ணல, அதில் அவர் பிரிட்டிஷ் சிட்டிசன்னு சொல்லியிருக்காரு, தேச துரோகின்னு சொல்லிட்டாரு. ஸோ நான் அவர்கிட்ட கேட்டேன், சார் ஃபஸ்ட்டு ஏதாவது ரூல் இருக்கா, தட் அன் இண்டியன் cannot செட் அப் பிஸ்னஸ் அப்ராட்னு இருக்கா? டாட்டா வந்து ஜாங்குவார் லேண்ட் ரோவர் வாங்கியிருக்காரு, அவர் தேச துரோகியான்னு கேட்டேன். த்ரெட்டு தானே. டாட்டா வாங்கியிருக்காருல்ல, டாட்டா போய் அங்கே ஸ்டீல் மில் வாங்கியிருக்கிறாரு, அவர் தேச துரோகியான்ட்டார். அடுத்தது அவர் என்ன சொன்னார், அவர் பிரிட்டிஷ் சப்ஜெக்ட்டுன்னு காமிச்சிருக்காருன்னு. சார் அந்த ஆடிட்டரை நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்கிறான். என் ஆடிட்டர் தப்பாக இன்ஃபர்மேஷன் ஃபைல் பண்ணிட்டான்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? சரி, அது தப்பு. அது ஏன் அவர் இன்கம் டேக்ஸ் கட்டலன்னாரு. சார் உங்களுக்கு நான் ஒரு எஜுகேட் பண்ணோம், நீங்கள் சரியாக படிக்காமல் பண்ணிட்டீங்க, கொஞ்சம் லா படிச்சுட்டு வாங்க. நான் 300 கம்பெனியில் ஷேர் வச்சுருக்கிறேன். அந்த 300 கம்பெனி என்னென்ன இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னை காமிச்சு, அந்த கம்பெனி என்ன லாபம் பண்ணிட்டு நான் என் இன்கம் டேக்ஸில் காமிச்சுன்னு இருந்தேன்னா என் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் என்னாலையும் ஃபைல் பண்ண முடியாது. 50 லட்சம் பேர், எனக்கு 1 கோடி பேர் 2 கோடி பேர் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறி உங்களால் இதே முடிக்க முடியாது. இது என்னோடய 300 கம்பெனியில் நான் ஒரு ஷேர் 100 ஷேர் வச்சுருப்பேன். அந்த கம்பெனியை உட்காந்து நீங்கள் அனலைஸ் பண்ணிகிட்ருப்பீங்களா? அந்த கம்பெனி வந்து ப்ராஃபிட் பண்ணி இங்கிலாண்டில் டேக்ஸ் கட்டி டிவிடெண்ட்டுன்னு ஒன்று இவருக்கு கொடுத்து, அந்த டிவிடெண்ட் அவர் பேங்க்கில் வந்து அதை அவர் அக்கௌண்ட்டில் காட்டலைன்னா நீங்கள் அவர் இன்கம் டேக்ஸில் ஆகலாம். அந்த கம்பெனி ஆப்ரேஷனே பண்ணல. ஹீ ஸ்டார்டட் அ கம்பெனி, அந்த கம்பெனி ஆப்ரேஷனே பண்ணலை. நீங்கள் அதை கொண்டு வந்து அவர் லாபம் சம்பாதிச்சிட்டாரு என்ன சார் சொல்கிறீங்க? எந்த சட்டத்தில் இருக்குதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கரெக்டாக இருக்கும்னு. அந்த டிபேட் முடிஞ்சுது. அப்புறம் திரும்பி ஒபாமா வந்திருந்தார் அப்போ ஒரு வாட்டி. அது அவரோட சீடர் ஒருத்தர் இருந்தார், ரிப்பப்ளிக் டிவி போயிட்டு வந்த சீடர் ஒருத்தர் இருந்தார் அவருக்கு. அந்த சீடர் வந்து என்ன சொன்னார், அவர் தான் அந்த டிபேட்டில் உட்காந்தார். அவர் என்ன சொன்னார், ஆர்டிக்கல் 25 கோட் பண்ணார், 24 25 ஒன்று கோட் பண்ணார். ரிலீஜியஸ் ஃப்ரீடம் இன் இந்தியா இஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டு, இட்ஸ் என்ஸ்டைன்ட் இன் தி கான்ஸ்டியூஷன்னாரு. ஒபாமா தப்பு பண்ணிட்டாரு அப்படின்ட்டார். ஸோ ஐ ஹேட் டு பாயிண்ட் அவுட், நீங்கள் அன்ஃபேராக ஒரு மைனாரிட்டியை டார்கெட் பண்ணிங்கன்னா உலகம் வந்து உங்களை காட்டும். உன் ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் ஒரு பிரின்சிபல் செட் பண்ணியிருக்கான், யூ ஹவ் கம் டு பவர் பை ஸ்வேரிங் ஆன் தட், அண்ட் நீங்களே அதை வந்து டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா என்னன்னு. அதோட அந்த டிபேட்டோட என்ன டிவி அப்பியரன்ஸே ஓவர். ஸோ ஐ வெண்ட் பேக் டு அனானிமிட்டி. அது ஒரு 6-7 மாதம் போயிடுச்சு. ரைட்டா, அவ்வளோதான். என்ன ஒரு ப்ரீஃப் பப்ளிக் அப்பியரன்ஸு, ஒரு 4-5 அப்பியரன்ஸ் டோட்டலி, அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக அனானிமிட்டி. சத்யம் டிவியில் ஒரு டிபேட்டு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இதே மாதிரி அழகாக ஒரு லேடி, இப்போ அந்த லேடி கூட பிஜேபியில் இல்லை, அவங்க டிடிவி கட்சியில் இருக்காங்க. அந்த லேடியை நான் பயங்கரமாக அக்ரெசிவாக வெண்ட் பிஹைண்டர். அந்த அம்மாவுக்கு எக்கனாமிக்ஸ் தெரியாது. ஐ ரியலி வெண்ட் பிஹைண்டர். நீங்கள் பிரைம் மினிஸ்டர் தப்பாக பேசுகிறீங்கன்னா நான் சொன்னேன், இது ஒரு டெமோக்ரஸி, பிரைம் மினிஸ்டர் இஸ் நாட் காட். நான் அவரை பர்சனலாக அவதூறு பண்ணால் நீங்கள் தப்பு. ஐ எம் குவெஸ்டனிங் ஹிஸ் பாலிசிஸ். நீங்கள் வந்து ஒரு லீடரோட பாலிசியை குவெஸ்டன் பண்ணால் தவறுன்னு நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னா, தட் லேடி பர்ஸ்ட் இன்டு டியர்ஸ். அவங்க ஹஸ்பண்ட் ஒரு பெரிய டாக்டர்,
அவர் உடனே கூப்பிட்டு இந்த ஆள் எப்படி வெளில போகிறான்னு பார்க்குறேன், நான் வந்து 10 பேரோட வந்து அவனோட பாடியை பார்ட்டாக கட்டிடுறேன்ட்டான். he didn't mean it though. பட் நான் ஒரு பயந்தாங்குழி. ஸோ ஒரே பயன்ட்டேன். என் ஒய்ஃபுக்குலாம் தெரிஞ்சிடுச்சு. என் ஒய்ஃப் வந்து மோகன்குமார் மங்களம் கூப்பிட்டு அவன் ஃப்ரெண்டை ஆளை வச்சு பிஜேபிக்காரங்க தீத்துற போகிறாங்க அங்கே இன்னும். அவரை ஒரு கட்சிக்காரன் அங்கே இங்கெல்லாம் ஃபோன் பண்ணி எல்லோரும் என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் பாட்டுக்கு வாங்க சார், ஒன்றும் பண்ண மாட்டாங்கன்ட்டாங்க. நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அன்றைக்கே மோகன் என்ன சொன்னார்னா, இனிமேல் உன்னை வெளில விட்டா ரொம்ப கஷ்டம், நீங்கள் வந்து சசி தரூர் ஒரு ஆல் இண்டியா ப்ரொஃபஷனல்ஸ் காங்கிரஸ்னு ஒன்று வச்சுருந்தார், வைஸ் பிரசிடெண்ட்டாக சேர்ந்துடுன்னு சொல்லி என்னை அவருக்கு அசிஸ்டண்ட்டாக வைஸ் பிரசிடெண்ட்டாக சேர்த்துட்டார். நான் அவரே என்னை என் ஒய்ஃபுக்கு கையெழுத்து போட்டு என்னை மாதிரி அவரே என்னை சேர்த்து விட்டு நைட்டு 1 மணிக்கு கூப்பிட்டு உன் பேர் வந்துடுச்சு பாரு, வைஸ் பிரசிடெண்ட்டு போட்டாங்க, இனிமேல் நீ வழி இல்லைன்னு அப்படியே நான் பாலிட்டிஷியனாக மாறிட்டேன். அதுக்கப்புறமா மீடியா ப்ரெஷர்னால் நான் காங்கிரஸ் ஸ்போக்ஸ்மேன் ஆக்கிட்டாங்க. ஸோ கொலை மிரட்டல் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் காங்கிரஸில் சேர்ந்துருக்கீங்க. ஸோ இப்போ ப்ரொடெக்ஷன் கிடைக்குதா? அப்படி கிடையாது. See, Congress is not the first party that invited me to join. Congress is my ideological home. நான் தான் எங்கள் அப்பா பற்றி உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ என்னோட ஐடியாலஜிக்கல் ஹோம் இஸ் காங்கிரஸ். பட் அதர் பார்ட்டிஸ் had invited me much before. இன்ஃபேக்ட் ஒரு இன்றைக்கி ஆளும் கட்சியிலேன்னு ஒரு எம்எல்ஏ என்ன சொன்னார்னா, அம்மாவை பார்க்க வாங்க, தோட்டத்தில் உங்களை ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு அம்மாவுக்கு, நீங்கள் கட்சியில் இணைஞ்சிங்கன்னா நீங்கள் ராஜ்யசபா கூட போயிடுவீங்கன்னாங்க. நான் இப்போ சொன்னேன், சார் என்னால் இருக்கிற சைஸுக்கு அம்மா காலில் விழுந்து எழுந்தேன்னா ஃப்ளோர்லாம் டேமேஜ் ஆகிடும், நம்மளுக்கும் அரசியலுக்கும் ரொம்ப தூரம் சார், வானான்ட்டேன். ஸோ வெளியில் காமனாக இன்னொரு பேச்சு இருக்கும், உங்களுக்கு மேபி இது கோவம் கூட படுத்தலாம். என்னென்னா காங்கிரஸ் வந்து நல்ல ஒரு பெரிய பணக்கார பார்ட்டி, செல்வந்தர்களுக்கான பார்ட்டி அப்படின்ற ஒரு பேச்சு இருக்கும். நீங்கள் ஒரு ஃபினான்ஷியல் மேனும் கூட. ஸோ எப்படி பார்க்குறீங்க அதை? உண்மைதானா? 2 விஷயம். பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் என்னென்னா, பார்ட்டிக்கு வந்து பிஜேபி இஸ் அ ரிச் பார்ட்டி, பார்ட்டி ஃபர்ஸ்ட். இங்கே வந்து வெரி ஸ்ட்ரேஞ்சு, பார்ட்டி டசன்ட் ஹவ் மனி. லாட் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் இன் காங்கிரஸ் ஹவ் மனி. ஸோ செல்ஃப் பிஃபோர் பார்ட்டி இங்கே, ரைட்டா? பட் தமிழ்நாடு காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் காமராஜர்னு ஒரு புண்ணியவான் இருந்ததுனால, அவர் அங்கங்கே பில்டிங் லேண்டுன்னு ஊரெல்லாம் வாங்கி போட்டதுனால தமிழ்நாடு காங்கிரஸு ஏதாவது ஒரு மினிமம் லெவலில் சர்வை பண்ணுற அளவு இருக்கும். நீங்கள் ஆல் இண்டியா நேஷ்னல் காங்கிரஸ் பார்ட்டி ஆஃபீஸ் போனீங்கன்னா கூட சத்தியமூர்த்தி பவனோட சின்னதாக தான் இருக்கும். அவங்கள்ட்ட காமராஜர் அங்கம் மாதிரி பில்டிங் இருக்காது, காமராஜ் வாடகை வர மாதிரி அரேஞ்ச்மெண்ட்லாம் கிடையாது. அதெல்லாம் நாங்கள் இங்கே தமிழ்நாடு காங்கிரஸ் நாங்கள் நடத்துகிறது காமராஜ் போட்ட பிக்சர். இப்போ ஜோர்டன் பீட்டர்சன் ஒரு பெரிய ஒரு சைக்காட்டிஸ்டை பார்த்துருப்பீங்க. அவர்கிட்ட நான் நோட் பண்ண ஒரு யூனிக்கான ஒரு விஷயம் என்னென்னா, ரொம்ப வயசானதுக்கு அப்புறம் தான் அவர் வந்து பப்ளிக்கில் ப்ராமினன்ஸ் வந்து அச்சீவ் பண்ணுறாரு. இப்போ வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் இன்டெலெக்சுவல்ஸ்ன்றாங்க. ஆனால் ரொம்ப லேட்டஸ்ட் ஸ்டேஜில் தான் அவர் வராரு. ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி அவர் யாருன்னு யாருக்கும் தெரியாது. இப்போ ரீசெண்டாக தான் ரொம்ப பாப்புலராக இருக்கார். உங்களை பார்க்கும்போது என்னென்னா, ஏறக்குறைய அந்த லாஜிக் வந்து அப்ளை ஆகும். நீங்கள் இவ்வளோ நிறைய விஷயங்கள் பேசுகிறீங்க, சொல்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் ஒரு 45 வயசு வரைக்கும் சொல்கிறதுக்கான பிளாட்ஃபார்ம் பெருசாக கிடைக்கல. 2014 நான் எப்போ பப்ளிக்காக நான் ஃபேஸ்புக்கில் எழுத ஆரம்பிச்சேன், பிளாட்ஃபார்ம் தான் கிடையாது. ஸோ 45 இயர்ஸ் இல்லையா? அப்போ 45 தான். அது ஏன்னா நீங்கள் இந்த சொசைட்டி மன்மோகன் சிங்கை ரொம்ப இழிவுபடுத்திட்டுன்னு எனக்கு ஒரு ஃபீலிங். என்னோட ஐடியல் குரு இஸ் மன்மோகன் சிங். அவர் துரோணர், நான் ஏகலவ்யன். இன்றைக்கி நான் எக்கனாமிக்ஸ் தெரிஞ்சதுன்னா அது மன்மோகன் சிங்னால தான். நான் சொரோஸுக்கு இன்ட்ரடியூஸ் ஆனேன்னா அது மன்மோகன் சிங்னால தான். 91 அவர் அந்த அந்த பட்ஜெட் ஸ்பீச் தான் என் லைஃபே டர்னர் உண்டாச்சு. இஃப் யூ ஆஸ்க் மீ, யூ நெவர் ஆஸ்க் மீ ஒன் இன்சிடென்ட் வித் சேஞ்ச் யுவர் லைஃப் அப்படின்னா 1991 ஜூலை மன்மோகன் சிங் ஸ்பீச் டு பார்லிமெண்ட் தான் என் லைஃப்பை மாற்றிட்டு. ஸோ அவர்கிட்ட தான் நான் வந்து எக்கனாமிக்ஸ்னால் என்னன்னு கற்றுண்டேன். ஸோ ஹீ மேட் அ பிக் டிஃப்ரென்ஸ் டு மை லைஃப். He made a difference in the last 25 years to billions of people, millions of people, even a billion people கூட அவர் சேஞ்ச் பண்ணியிருக்காரு. He has made a difference to entire society. இந்த சொசைட்டி அவர் மூஞ்சியை காரி துப்பினும் போது ஐ தாட் ஐ ஷுட் ஸ்பீக் அவுட். நான் ஃபேஸ்புக்கில் எழுத ஆரம்பித்தேன். ஃபேஸ்புக்லேருந்து அதியமான் ஃப்ரெண்டானார். அதியமான்லேருந்து தந்தி டிவி பயஸ்ட்டு போனேன். தந்தி டிவிலேருந்து அதுக்கு நடுவில் மோகன் குமாரமங்கலம் எனக்கு ஃப்ரெண்டானார். மோகன் குமாரமங்கலம் ஃப்ரெண்டாகிறாரு. செந்தில்வேல் என்னை பிக்கப் பண்ணுறாரு.
then a series of accidents happen, Emmanuel happens, I become a known person. இல்லை பாயிண்ட் என்னன்னா நீங்கள் நிறைய பேசுறதுக்கு இருக்குது, பட் 45 இயர்ஸ் வரைக்கும் பெரிய பிளாட்ஃபார்ம் கிடைக்கலன்றது வந்து ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம் இல்லை, ஃபேஸ்புக் வாஸ் தேர் பிஃபோர் தட். அது மாஸ் பிளாட்ஃபார்ம் இல்லை இல்லையா, ஒரு சின்ன ஒரு சர்க்கிள் தானே ரீச் பண்ணுவீங்க. யூ ஹேவ் டு தேங்க் மன்மோகன் சிங் ஃபார் திஸ். ஓகே, அவரை போட்டு தாக்கியிருக்கலன்னா, அவர் தேர்ட் டேர்ம் ஜெயிச்சிருந்தாருன்னா நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துருப்பேன், இதெல்லாம் எனக்கு நடந்திருக்கேன். இதில் தான் இன்னொரு கேள்வி, இப்போ நீங்கள் பெரிதும் மதிக்கக்கூடிய மன்மோகன் சிங்கை வந்து இங்கே வந்து அண்டர் அச்சீவர்னு கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஹவு டு யூ ஃபீல்? அது ஐ திங்க் இட் இஸ் டெரிபிள். படித்தவங்களுக்கு தமிழ் சொசைட்டியில் மரியாதையே கிடையாது. ஒரு இன்டலெக்சுவலுக்கு, ரியல் இன்டலெக்சுவலுக்கு தமிழ் சொசைட்டியில் மரியாதையே கிடையாது. ஹைப்பத்தட்டிக்கலாக இன்னொரு கொஸ்டின், எனக்கு எந்த அளவுக்கு இதை ஆர்டிகுலேட் பண்ண முடியும்னு தெரில, பட் மன்மோகன் சிங் ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு பெரிய ஒரு எக்கனாமிஸ்ட்ன்றோம், பயங்கரமான நாலேஜ் உள்ள ஒரு இண்டிவிஜுவல்னு நீங்களாம் கூட சொல்கிறீங்க. நிர்மலா சீதாராமன் அவர்களை வந்து அந்த கான்ட்ரரி அவர் ரொம்ப கடுமையான கிரிட்டிசிசம் வந்து ஃபேஸ் பண்ணிருக்காங்க. ஃபினான்ஸ் பற்றி எதுவும் தெரியல அவங்களுக்கு, எக்கனாமிக்ஸ் பற்றி எதுவும் தெரியல, நிறைய பேர் கிரிட்டிசிசம் கேட்குறாங்க பண்ணுறீங்க. பட் என்னோட கேள்வி என்னென்னா, ஒரு இண்டிவிஜுவல் அவங்களோட அந்த நாலேஜ் இருக்கு இல்லையா, அந்த எக்கனாமிக்ஸ் அப்புறம் ஃபினான்ஸ் மேலே இருக்கிறவங்களோட அந்த நாலேஜை வச்சு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் கிரியேட் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா நாடு போகிற பாதையில் ஒரு இண்டிவிஜுவல்? டெஃபினட்டாக. லார்ட் கீன்ஸ்னு ஒருத்தர் இருந்தார். நேற்று கூட நான் என் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணியிருந்தேன். நீங்கள் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி இதை போடுங்க, எனக்கு தமிழில் எனக்கு சொல்ல தெரியாது. But I'll read this out to you. In 1939, the ideas of economics and political philosophers, both when they are right and when they are wrong, are more powerful than what is commonly understood. Indeed, the world is ruled by nothing else. Practical men who believe themselves to be quite exempt from any intellectual influences are usually slaves of some defunct economist. Lord John Maynard Keynes, written in the closing of his most famous economics textbook. So the last 2-3 yearsல கற்றுக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் நான் அரசியலில் better to be friends of everybody. ஏன்னா egos are so fragile that it's either my side or highway. Either you are on my side, it's either my side or the highway. So it is வந்து egos are fragile and there is heightened sense of insecurity. அதனால் என்ன ஆகும்னா, அவங்க எல்லா கட்சியிலையும் இது அவங்க குரூப் ஃபார்ம் பண்ணிப்பாங்க கட்சிக்குள்ளேயே. நான் எந்த குரூப், ஒன் ஆஃப் தி வெரி ஃபியூ தட் நான் எந்த குரூப்லேயும் கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்து இந்த காங்கிரஸில் நிறைய அணி இருக்கும்பாங்க, கோஷ்டி யூகைஸே நிறைய கோஷ்டி பூசல். நான் காங்கிரஸில் எந்த கோஷ்டியும் கிடையாது. ரொம்ப நன்றி சார், உங்கள் பிஸியான டைமில் ஒரு நீளமான ஒரு இன்டர்வியூ கொடுத்து எல்லாத்தையும் ரொம்ப நன்றி.